இந்த வேலையிலும் கூட இப்படிப்பட்டதான் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையின்படி நம்மை வாழ்வதற்கு தகுதிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சொல்றாரு சங்கீதம் 32:8, நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று. நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகள் 28:18 இப்படியாக சொல்லுகிறது, மாறுபாடான வழிகளில் நடக்கிறவன் அழிந்து போவான். மாறுபாடான வழிகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே நாம் கேட்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:6 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். நாம் எந்த வழியில் நடக்க போகிறோம்? நாம் நீதிமான்களுடைய வழியில் நடக்க போகிறோமா, அல்லது துன்மார்க்கருடைய வழி அழிந்து போகிற வழியில் நடக்க போகிறோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையில் நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிப்போம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரே நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லீர்களே, அந்த சத்திய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கும் ஆண்டவரே. எரேமியாவில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, அப்பா வழிகளே நின்று ஆண்டவரே, பூர்வ பாதை எங்கே என்று கேட்டு ஆண்டவரே அதில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேக வேலையில் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே எங்களுடைய வழிகளை தாவே அப்பா நாங்கள் விரும்புகிற வழிகளே நடக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் அநேக வேலையில் இடறி விழுகிறோம் தகப்பனே. இந்த இடர்கள் எங்களுக்குள் வராதபடிக்கு மெய் வழியாகிய உம்மை ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறாச்சா. அந்த மெய் வழியை நாங்கள் உறுதியா, சத்திய வழியை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு அதிலே நடப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. வல்லமுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறாச்சா. அப்பா நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள், எங்கள் தவறுகள், பாவங்கள் ஆண்டவர் எதுவாயிருந்தாலும் ஒரு விசையாய் நீர் எங்களை மன்னித்து இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அந்த மன்னிக்கிற குணத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறபடியால் எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்று அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்க அப்பா, பலன் தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே. பேசிய தாசனை ஆண்டவரே இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ளதா